அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கையில் சிக்கிய தளபதியினுடைய குடுமி அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா தொங்கு சட்டசபை வந்தாலே விஜயனுடைய முடிவு இதுதான் அப்படின்னு அலறக்கூடிய அரசியல் களத்தில் அதிர்ச்சியில் ஆளுங்கட்சி இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. சமீபத்திய ஆய்வுகளின்படி எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை சூழல் ஏற்பட்டால் சுமார் 15 முதல் 20 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருக்கக்கூடிய விஜய் ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக மாறுவார் என கருதப்படுது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையில கடும் போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் விஜயின் 15% முதல் 22% வரையிலான வாக்கு வங்கி தமிழக அரசியல்ல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த கிங் மேக்கர் அந்தஸ்து விஜய்க்கு அரசியல் ரீதியான சவால்களையும் சட்ட ரீதியான நெருக்கடிகளையும் கொண்டு வரக்கூடும் அப்படின்னு அரசியல் நோக்ககர்கள் எச்சரித்திருக்காங்க. குறிப்பா டெல்லி மேலிடத்தின் எதிர்பார்ப்புக்கு மாறாக விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் மத்திய ஏஜென்சிகளின் விசாரணையை அவர் பக்கம் திருப்பக்கூடும். வருமான வரித்துறை தொடர்பான பழைய வழக்குகள் மற்றும் 2025 கரூரில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டு நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணை ஆகியவை விஜய்க்கு அரசியல் அழுத்தங்களை கொடுக்க பயன்படுத்தப்படலாம் என்ற விவாதங்களும் எழுந்திருக்கிறது. தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் விஜய் எடுக்கும் முடிவுகள் அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அவர் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்தால் மத்திய அரசின் நேரடி எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடலாம். மாறாக பாஜக உள்ளடக்கிய கூட்டணிகளுக்கு ஆதரவளித்தா அது அவருடைய திராவிட மத சார்பற்ற கொள்கையை நம்பி வாக்களித்த இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தனது அரசியல் கொள்கையை விட்டு கொடுக்காம நெருக்கடிகளை அவர் எவ்வாறு கையாளுவார் என்பதே பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் 2026 தேர்தல்களும் விஜயை ஒரு அதிகாரமிக்க தலைவராக உயர்த்தினாலும் அதே சமயம் அவர் மீதான சட்ட ரீதியான பிடிகள் இருக்கப்படும் அபாயமும் இருக்கிறது. கிங் மேக்கராக உருவெடுக்கும் விஜய் டெல்லி வைக்கக்கூடிய அரசியல் செக்குகளை முறியடித்து தன்னுடைய தனித்துவமான பாதையில பயணிக்கிறாரா அல்லது நெருக்கடிகளுக்கு பணிந்து கூட்டணிகளை மாற்றுகிறாரா என்பது தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மதுரையில் பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது செங்கோட்டையன் எங்களுடன் தானே இருந்தார். தூத்துக்குடி சம்பவத்தின் போது செங்கோட்டையன் மாங்காய் பறிக்க சென்றாரா? செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளாததால் தாவேக்காவில் சேர்ந்திருக்கார். அவருடைய பேச்சை நீங்க தான் பெரிதா எடுத்துக்கொள்றீங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முல்லை பெரியார் கூட்டு குடிநீராக திட்டம் முழுமையாக மக்களுக்கு வந்து சேரும். முதல்வர் திறந்து வைத்த பிறகும் திட்டம் பயனில்லாமல் இருக்கிறது. முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது. பாஜக அதிமுக ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது. அவரால் சகிக்க முடியல. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாகவே இருக்கிறது. திமுக அரசை விட பன்மடங்கு சிறந்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி. கருத்து கணிப்பை பார்க்கும்போது முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது. முதல்வர் திமுக தோழமை கட்சிகளை அடிமையாக வைத்திருக்கிறார். திமுக கூட்டணி வைத்தா நட்பு ரீதியில நாங்க, கூட்டணி வைத்தா அடிமை ரீதியாகவா? அவர்கள் கூட்டணிக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது முதல்வருக்கு பதற்றம் வந்துவிட்டது. பட்ஜெட் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு பொழிக்கும், சிலருக்கு இனிக்கும். 9வது முறையாக பெண் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. கைத்தறி ஆடையை உடுத்தி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எய்ம்ஸ் முதல் கட்டடம் திறக்கப்பட இருக்கிறது. மெட்ரோ ரயில் குறித்து மக்கள் மத்தியில் புரிதல் கிடையாது. மத்திய அரசு கொடுக்க மறுக்கவில்லை. ஆனாலும் தமிழக அரசு முறையான ஒரு வழிகாட்டு முறையை பின்பற்றவில்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை விஜய் சந்தித்தாலே அதுவே ஒரு பெரிய சாதனை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கார். இது குறித்து மதுரையில் அவர் அளித்த பேட்டியில் இன்னும் பார்த்திங்கன்னா 2-3 மாதங்கள் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக மக்களுக்கு வந்து சேரும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளையும் பலவிதமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்க்கும் பொழுது சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத ஆழ்கடலாக தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது அப்படின்னும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பீடத்தை கைகொள்ளும் ஜனநாயக இலக்கு உறுதியாக வெல்வோம் அப்படின்னும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கார். கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து அரசியல் பெரும் பயணம் நீள்வதாக குறிப்பிட்டிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தல்களும் இதுவரை இல்லாத ஒரு புதிய அரசியல் சூழலை சுமந்து நிற்பதாக தவேகாவின் அரசியல் வருகையே காரணம் என சுட்டிக்காட்டிய அவர் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசுமாக தமது இயக்கம் விளங்குவதாகவே சொல்லியிருந்தார். மேலும் தீர்க்கமான ஒற்றுமையுடனும் தேர்ந்த தேர்தல் நுட்பங்களுடனும் களம் கண்டு மக்கள் ஆதரவுடன் அதிகார அங்கீகாரத்தை அடைவோம் அப்படின்னும் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான வேலகப்பள்ளி வரப்பிரசாத் ராவ் முறைப்படி கட்சியில் இணைய இருக்கார். ஆந்திர மாநிலம் திருப்பதி தொகுதியின் முன்னாள் எம்பியான இவர் தமிழக கேரடர் IAS அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கிறது. கட்சியில் இணைவதற்காக வரப்பிரசாத் ராவ் சற்று நேரத்திற்கு முன்னர் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தவேகா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். கட்சியின் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டங்கள் ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒரு முன்னாள் அதிகாரியின் வருகை அரசியல் வட்டாரத்தில் கவனத்தையும் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்களும் சூடு வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கான். இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் KG அருண்ராஜ் மதுரை மண்டல நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்கள் சங்கத்தின் சார்பான கோரிக்கைகளையும் மக்களின் நலன் சார்ந்த புதிய திட்டங்களையும் அடங்கிய மனுவை சமர்ப்பித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அதிமுகவின் விமர்சனங்களை கடந்து போகிறோம். திமுகவின் மக்கள் விரோத செயல்களை எடுத்து செல்வோம். தவேகா கூட்டத்தில் பெறப்படும் மனுக்களை விஜய் நேரடியாகவே கண்காணிப்பார். தங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் மக்கள் நல பணிகளை சிறப்பாகவே செய்வோம். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. தவேகா தலைவர் விஜய முதல்வராக ஏற்பவர்களோடு கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணிக்கு அழைப்பதற்காக சொல்லவில்லை. இது கொள்கை சார்ந்த முடிவு அப்படின்னும் கூட்டணி குறித்து நான் பொதுவெளியில் பேச முடியாது. அதிமுக ஊழல் கட்சி என்றால் அதில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை நிர்வாகிகளை சேர்ப்பது ஏன் அப்படின்னு டிடிவி தினகரன் பேசியது குறித்த கேள்விக்கு பேசியவரின் பின்னணி என்ன நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. தவேகா தலைவர் விஜய் நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் உள்ளவர்களையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். கண்டிப்பாக விஜய் யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டார். மக்களின் முழு ஆதரவை பெற்று தவேகா தனிபெரும் ஆண்மையோடு ஆட்சி அமைக்கும். அதே போல மக்கள் மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் ஜனநாயக புரட்சி ஏற்படும். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச முடியாது. கூட்டணி குறித்து தலைவர் முடிவெடுப்பார், அவரே அறிவிப்பார். முதல்வர் எப்போது உண்மையான பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அதற்கு அடுத்த நாள் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா என்ற வகையில தான் உள்ளது. திமுகவிடம் மக்கள் பலம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த விவகாரம் அப்படிங்கிறது
பலராலையும் பேசப்பட்டு வருகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.